குனாஃபா, இது சுவையும் ஆரோக்கிய நன்மையும் கொண்ட ஒரு உணவாக எப்படி இருக்கலாம் என்பதை அலசுவது அவசியம். குனாஃபா என்பது மத்திய கிழக்கு மற்றும் துருக்கி, அரேபிய நாடுகளில் பிரபலமான ஒரு இனிப்பு உணவு. இது சிறிய நூடுல்ஸைப் போல் இருக்கும் கடாயிப் மாவால் தயாரிக்கப்படுகிறது. அதற்குள் வெண்கலத்தில் உருக்கி வைத்த பனீர் அல்லது கிரீம் சேர்த்து நெய்யில் வதக்கப்பட்டு மேலே சர்க்கரை திரவம் ஊற்றி வழங்கப்படுகிறது. இதில் உள்ள முக்கிய சத்துக்கள் பால், நெய், முந்திரி வகைகள், சீனி போன்றவை. இதனை உணவாக மட்டுமல்ல, ஒரு மருந்தாகவும் பார்க்கும்போது இதில் உள்ள கல்சியம், புரதச்சத்து, நல்ல கொழுப்பு மற்றும் வைட்டமின் ஏ, டி ஆகியவை எலும்பு வளர்ச்சி, நரம்பியல் ஆரோக்கியம் மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு உதவும். இதே நேரத்தில் சீனி அளவு அதிகமாக இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் கட்டுப்பாட்டுடன் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். பாரம்பரிய முறையில் குழந்தைகள் மற்றும் நோய் நிவாரணத்திற்கு குனாஃபாவை உணவிலே மருந்து என்ற முறையில் பயன்படுத்தும் பழக்கம் இருந்தது. நவீன உண்ணும் பழக்கங்களில் இது ஒரு கடைசி இனிப்பாகவே பார்க்கப்பட்டாலும், சத்தான முறையில் தயாரிப்பதனால் இது ஏழை, நடுத்தர குடும்பத்தினருக்கும் ஆற்றல் தரும் இனிப்பாக அமையக்கூடும். ஏனெனில் பனீர் அல்லது ரிகோட்டா போன்ற அதிக புரதச்சத்து கொண்ட பால் பொருட்கள், நெய், முந்திரி ஆகியவை சோர்வடைந்த உடலுக்கு சக்தி அளிக்கின்றன. நரம்புத் தளர்ச்சி மற்றும் மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு இதனை எளிதாக சாப்பிடும்போது சற்று நிம்மதி, திருப்தி ஆகிய உணர்வுகளை ஏற்படுத்தும். ஆனால் இதை வாரத்தில் ஒரு முறை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்ற கட்டுப்பாடு முக்கியம். உணவின் உண்மையான அர்த்தம் என்பது உடலை குணப்படுத்துவது, மனதை திருப்தியடையச் செய்வது மற்றும் ஆனந்தத்தை ஏற்படுத்துவதே. இந்த அடிப்படையில் குனாஃபாவும் ஒரு உணவாக இல்லாமல் ஒரு மருந்தாகவும் பார்க்கக்கூடியது. உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.